அக்டோபர் 24, 2020 ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில இருக்க ராயல் ஹோம்ஸ் அபார்ட்மெண்ட்ல இருந்து அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு எந்த வீட்ல இருந்து இந்த பயங்கரமான சத்தம் கேக்குதுன்னு எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. டி பிளாக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு வீட்ல இருந்துதான் சத்தம் கேக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாழ்ந்துட்டு இருந்த குடும்பங்கள் எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி சமயத்துல அந்த வீட்ல இருந்து பயங்கரமான கூச்சல் வந்ததால அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு நினைச்சு வீட்டு கதவையும் தட்டியிருக்காங்க. ரொம்ப நேரமா அந்த வீட்டு கதவை தட்டியும் யாரும் வந்து வீட்டு கதவை திறக்கல. வீட்டு காலிங் பெல்லையும் அடிச்சு பாக்குறாங்க. அப்பவும் யாரும் வந்து கதவை திறக்கல. அதனால எந்த வீட்ல இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் வந்ததோ அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்க ராம் நிவாஸ் என்ற நபருக்கு கால் பண்றாங்க. கால் அட்டென்ட் பண்ண ராம் நிவாஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் எல்லாம் கேக்குது. உள்ள என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டு கதவை தட்டினாலும் யாரும் வந்து கதவை திறக்கல. அதனால சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படி நீங்க வர லேட் ஆகும்னு சொன்னீங்கன்னா நாங்களே போலீஸுக்கு தகவல் கொடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றோம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டதும் ராம் நிவாஸ் போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களே வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்றாரு. அவங்களோட காலை கட் பண்ண ராம் நிவாஸ் உடனே அவரோட பையன் தீபக்கு கால் பண்றாரு. ஏன்னா ராம் நிவாஸுக்கு உடம்பு சரியில்லாததுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவரோட பையன் தீபக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு போ, நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்கிறதா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கால் பண்ணி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வீட்டுக்கு போனதும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. தன்னோட அப்பா இந்த விஷயத்த சொன்ன உடனே தீபக்கும் பயந்து போய் உடனே அவரோட மனைவி நிகிதாக்கு கால் பண்றாரு. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 5 முறை கால் பண்ணிருக்காரு. ஆனா நிகிதா அவரோட காலை எடுக்கல. நம்ம மனைவி தான் கால் அட்டென்ட் பண்ணல, சரி நம்ம அம்மாவுக்காவது கால் பண்ணி பாக்கலான்னு அவரோட அம்மா ரேகா அகர்வாலுக்கு கால் பண்ணிருக்காரு. தீபக் பண்ண காலை அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா போனை எடுத்து பேசினது தீபக்கோட அம்மா ரேகா கிடையாது, அவரோட மனைவி நிகிதா. நிகிதா கிட்ட வீட்டுல என்ன நடந்தது, ஏன் ஒரே சத்தமா இருக்குன்னு தீபக் கேட்டிருக்காரு. நிகிதா வேற எதுவுமே பேசாம உங்களோட அம்மா என்ன ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிருக்காங்க. நிகிதா கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் தீபக் திரும்பவும் அவரோட மனைவி போனுக்கும் அம்மா போனுக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணிருக்காரு. போன் ரிங் ஃபுல்லா அடிச்சுட்டே இருந்திருக்கு. ஆனா காலை மட்டும் அட்டென்ட் பண்ணல. வீட்டுல தனியா இருக்க அம்மாவுக்கும் மனைவிக்கும் என்ன ஆச்சோன்னு பயந்து போன தீபக் ராத்திரி 8:20க்கு அவரோட கிரைனட் கம்பெனில இருந்து அவரோட 2 வீலரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அரை மணி நேரமா பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அவரோட 2 வீலர்ல டிராவல் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கும் வந்து சேர்றாரு. தீபக் வந்து பார்க்கும்போது அவரோட வீட்டுக்கு வெளியில ஏராளமான நபர்கள் நின்னுட்டு இருந்திருக்காங்க. தீபக் வீட்டுக்குள்ள என்ன நடந்திருக்குமோன்னு ஒருவித பயத்தோடையே வீட்டு கதவையும் தட்டுறாரு. ரொம்ப நேரமா கதவை தட்டியும் உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவரோட அம்மாவை கூப்பிட்டு பாக்குறாரு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அடுத்ததா அவரோட மனைவி நிகிதா பேரை சொல்லி கத்துறாரு. அப்பவும் நிகிதா போன்ல தீபக் கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. உங்க அம்மா என்ன ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க, என்னால வெளியே வர முடியலன்னு கத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள யாருக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பயந்த தீபக் தன்னோட வீட்டுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட வீட்டு ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு பாத்திருக்காரு. ஆனா தீபக்கோட வீட்டு ஜன்னல்ல ஸ்கிரீன் போட்டிருந்ததுனால அவரால சரியா வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. இப்போ எப்படியாவது தன்னோட வீட்டுக்குள்ள போயாகணும், எந்த வழியா போகலான்னு தீபக் யோசிச்சிருக்காரு. தீபக்கு நல்லாவே தெரியும் அவங்க வீட்டு கிச்சனோட ஜன்னல் எப்பவும் லைட்டா திறந்திருக்கும்னு. ஏணிய பயன்படுத்தி பக்கத்து வீட்டுல இருந்து அவரோட வீட்டுல இருக்க கிச்சன் குழியும் நுழையிறாரு. உள்ள போன தீபக்கும் பயங்கரமா கத்தி கதறி அழுதுருக்காரு. வெளியே இருக்கவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா அந்த இடத்துல அவரோட அம்மா ரேகா அகர்வால் மண்டையில இருந்து மூளையெல்லாம் வெளியே வந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேகாவோட தலையில இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் பாதி எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு. தன்னோட அம்மா இந்த அளவுக்கு கொடூரமா இறந்து போயிருக்கிறத பார்த்து தாங்க முடியாத தீபக் மனைவிக்கு என்ன ஆச்சோன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. நிகிதா அவங்களோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நிகிதா தீபக் கிட்ட
ரூம் கதவு வெளிப்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தீபக் வந்து பார்க்கும்போது ரூம் கதவு திறந்துதான் இருந்திருக்கு. இத பார்த்து குழம்பி போன தீபக் நிகிதா கிட்ட என்ன நடந்தது, நீதான் என்னோட அம்மாவை கொலை பண்ணியான்னு கேட்டிருக்காரு. நிகிதா சொன்ன பதிலோ, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் உங்க அம்மாவை கொலை பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. நிகிதா சொன்னதை துளி கூட தீபக் நம்பல. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ரேகாவும் நிகிதா மட்டும் தான் இருந்திருக்காங்க. ராத்திரி 11:30க்கு தீபக் அவரோட ஃப்ரெண்ட் ஜிதேந்திர லாலுக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்ததா ஆம்புலன்ஸுக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துட்டு அந்த வீட்டு கதவையும் திறந்து வெளியே போயிருக்காரு. வீட்டுக்குள்ள ரேகா இறந்திருக்கிறத பார்த்து அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே சோலா போலீஸ் ராயல் ஹோம்ஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரேகாவோட உடலையும் கைப்பற்றிட்டு நிகிதாவையும் கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. முதல்ல போலீஸ் நிகிதாவை விசாரிக்கும் போது எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. துருவி துருவி போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு சமாளிக்க முடியாத நிகிதா தன்னோட மாமியார தான் கொலை செஞ்சன்ற உண்மையையும் ஒத்துக்கிட்டு இருக்கா. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில ராம் நிவாஸ் ரேகா அகர்வால் தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளோட மகன் தான் தீபக் அகர்வால். இவரோட வயசு 30. இந்த குடும்பம் அதே பகுதியில கிரைனைட் பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஜனவரி 16, 2020 அன்னைக்கு பிவார் பகுதியை சேர்ந்த நிகிதான்ற பொண்ண தீபக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நிகிதாவோட வயசு 29. இவங்க MCA வரைக்கும் படிச்சிருக்காங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபக் நிகிதா 2 பேரும் அவங்களோட திருமண வாழ்க்கையில சந்தோஷமா அடியெடுத்து வைக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேருக்குள்ளயும் சண்டை சச்சரவுன்னு எதுவும் இல்லாம சந்தோஷமா இருந்தாலும் அந்த வீட்டுல தினமும் சண்டை நடந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் மாமியார் மருமகள் சண்டை. இது பொதுவா ஒரு சில குடும்பங்கள்ல நடக்கிற விஷயம்தான். அதே விஷயம்தான் ரேகாவுக்கும் நிகிதாவுக்கும் நடந்திருக்கு. மருமக எது செஞ்சாலும் மாமியார் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு நிகிதா கூட சண்டை போட்டிருக்காங்க. இதனாலேயே அந்த வீட்டுல அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தீபக் பலமுறை அம்மாவையும் மனைவியையும் திட்டிருக்காரு. அப்பவும் இவங்க 2 பேரோட சண்டை ஓஞ்ச பாடு இல்ல. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல தீபக்கும் எதுவும் சொல்லாம அவரும் அப்படியே இவங்க போடுற சண்டைய காதுல வாங்காத மாதிரி இருந்திருக்காரு. இந்த சமயத்துலதான் நிகிதா கர்ப்பமாகி இருக்காங்க. இனிமே அம்மாவுக்கும் மனைவிக்கும் எந்த சண்டையும் வராதுன்னு சந்தோஷப்பட்ட தீபக்கு வேற ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, ரேகா தன்னோட மருமகள் நிகிதாவோட வயித்துல வளர்ற குழந்தை மேல சந்தேகப்பட்டிருக்காங்க. நிகிதாவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா தன்னோட பையன் தீபக் கிடையாது. அந்த குழந்தைக்கு அப்பா தன்னோட கணவர் ராம் நிவாஸ்னு ரேகா சந்தேகப்பட்டிருக்காங்க. அதாவது நிகிதாவோட மாமனார் தான் அவங்களோட கர்ப்பத்துக்கு காரணம்னு ரேகா சந்தேகப்பட்டிருக்காங்க. ரேகா இந்த மாதிரி சந்தேகப்பட்டதுக்கான காரணம் நிகிதாவும் ராம் நிவாசும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேகாவோட பார்வைக்கு அவங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. மாமியார் மருமக மேல ஒருவித சந்தேகத்துல இருக்கும் போதுதான் நிகிதா தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்றாங்க. இந்த விஷயம் இன்னும் ரேகாவோட சந்தேகத்தை பலமாக்கிருக்கு. அவங்க சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம அடிக்கடி நிகிதா கிட்டேயே இந்த குழந்தைக்கு என் புருஷன் தான் காரணம்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனதுல இருந்து மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை. இதுல தான் வயித்துல வளர்ற குழந்தைக்கு தான் மாமனார் தான் காரணம்னு சொன்னதும் மாமியார் மேல நிகிதாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. சரியா அக்டோபர் 24, 2020 அன்னைக்கு திரும்பவும் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. இவங்களோட சண்டைய பார்த்த தீபக் இது எப்பவும் வழக்கம் போல நடக்கிறது தானேன்னு நினைச்சு அன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு அவரோட கிரைனைட் கம்பெனிக்கும் கிளம்புறாரு. தீபக் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ரேகா நிகிதா மட்டும் தான் இருந்திருக்காங்க. ராம் நிவாஸ் அந்த வீட்டுல இல்ல. ஏன்னா 2020 அதிக அளவுல கோவிட் பரவிட்டு இருந்தது. அதனால ராம் நிவாஸ் தனக்கும் ஏதாவது கொரோனா பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த சமயத்துல அந்த வீட்டுல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. சொல்லவா வேணும், திரும்பவும் அவங்களோட சண்டைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் ரேகா நிகிதாவை பார்த்து உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என் புருஷன் தான் காரணம்னு சொல்லி கிண்டலா பேசி தகாத வார்த்தைகள்ல திட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தைய சொல்லும் போது நிகிதா
நிகிதாவால இதை ஏத்துக்கவே முடியல. இத்தனைக்கும் நிகிதா 4 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. ரேகா இவங்கள பத்தி ரொம்பவும் கேவலமா பேசுறத தாங்கிக்க முடியாம அவங்கள அடிக்கிறதுக்காக ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு வீட்டை சுத்தி தேடி இருக்காங்க. அப்பதான் அவங்க வீட்டுல இருக்க ஒரு இரும்பு ராட் நிகிதாவோட கண்ணையும் படுது. உடனே அந்த ராடை எடுத்து ரேகாவோட தலை, முகம், இடுப்பு இப்படி பல இடங்கள்ல சரமாரியா அடிச்சு தாக்கியிருக்காங்க. இத்தனை நாளா ரேகா மேல இருந்த கோவமே வெளியே வந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா ரேகாவோட தலையை பிளந்துகிட்டு அவங்களோட மூளையே வெளியே வர அளவுக்கு அவங்கள அடிச்சு கொலை பண்ணிருக்கா. என்னதான் நிகிதா ஒருவித கோவத்துல இந்த கொடூரத்தை செஞ்சாலும் கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு என்ன நடந்ததுன்னே புரிய வருது. அந்த வீட்டுக்குள்ள இருக்க ரத்தத்தை பார்த்து பயந்து போயிருக்கா. உடனே மண்ணெண்ணையை எடுத்துட்டு வந்து ரேகாவோட உடலை எரிக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்கா. அப்படி ரேகாவோட உடல் பாதி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே தீபக் ஜன்னல் வழியா அவங்க வீட்டுக்குள்ளேயும் எகிரி குதிச்சிருக்காரு. போலீஸ் விசாரணையில நிகிதா ஒரு சில விஷயங்களை வருத்தப்பட்டு சொல்லிருக்காங்க. நான் என் மாமியாரை கொலை பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவங்க பேசும்போது என்னால அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அவங்க என்னை பத்தி தப்பா பேசும்போது நான் கோவப்படாம அந்த வீட்டை விட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கணும். நான் அப்படி பண்ணாம அவங்க பேசும்போது நானும் கோவப்பட்டு திரும்ப எதிர்த்து பேசி அதே இடத்துல இருந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் இந்த அளவுக்கு கொடூரமா என் மாமியாரையே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுருக்காங்க. தன்னோட மாமியார் ரேகா அகர்வாலை கொலை பண்ண வழக்குல நிகிதா ஜெயில கம்பிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.